அனைவருக்கும் வணக்கங்க. நான் டிஎஸ் அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. இப்போ தனுசு ராசி பார்க்கலாங்க. இந்த தனுசு ராசிங்கிறதுங்க ஒரு ஆண் ராசிங்க, உபய ராசியாகவும் வருங்க. இந்த வந்துங்க தனுசுக்கு வில்லு அம்பு இருக்குங்க. ஆண் பாதி மிருகம் பாதி ஊமை ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு நெருப்பு ராசியாகவும் இருக்குங்க. இந்த தனுசு ராசி பிறந்தவங்க லட்சியத்துடன் செயல்படுவாங்க. யாருக்கும் வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவங்க, பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள்ங்க. போராடும் குணம் அதிகமாக இருக்குங்க. ஒரே நேரத்தில் 2 வகை செயல்கள் செய்வாங்க. ஒரு நேரத்தில் 2 மாதிரி கவனம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் செயல் இருக்கும். அந்த மாதிரிங்க குறிக்கோளை அடையும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. நினைத்ததை சாதிக்கும் தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை தொடங்க வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அந்த காரியத்தை தொடங்கிட்டாங்க, செய்து முடிச்சுட்டு அதை நிம்மதி அடைவாங்க. தன்னை சீண்டும் போது தன் குணத்தை மாற்றிக்கொள்வாங்க. தர்ம காரியங்கள் செய்வதில் விருப்பம் அதிகம் இருக்குங்க. ஆன்மீகம் அதிக ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. தர்ம புண்ணியம் செய்வாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இது ஒரு ஆண் கிரகங்க. பிராமணன் இனத்தை சேர்ந்தவருங்க. இவருக்கு ரத்தினம் புஷ்பராகங்க. யானை வாகனங்க. குருவுக்கு யானை தான் வாகனம். நெடியருங்க. பிரம்மனுங்க. கிரக தேவதை பிரம்மனை வழிபடலாங்க. குரு சுப்பருங்க. குரு கடலை குருவுக்கு கடலைங்க, கொண்டக்கடலை வச்சு வழிபடலாங்க. குருவுக்கு இனிப்பு தித்திப்பு விருப்பங்க. வாதம், கிரகப்படி வாதங்க. குருவுக்கு மொழி பார்த்திங்கன்னா வடமொழி தெலுங்குங்க. குருவுக்கு நிறம் மஞ்சள் நிறம்ங்க. குருவுக்கு கிரக உலோகம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க, தங்கம். கிரக நிறம் மஞ்சளுங்க. குருவுக்கு திருத்தலம் ஆலங்குடிங்க. கிரக மலர் பார்த்திங்கன்னா முல்லை மலருங்க. குருவுக்கு சமித்து அரச மரங்க. வடக்கு திக்குங்க. குரு ஒரு கோச்சாரப்படி ஒரு ராசியில் 1 வருடம் இருப்பாருங்க. குருவுடைய எண் 3. நன்றி, சுபங்க.